ஷேர் ரைட். இப்போ நேற்று விட்டதுல இருந்து அப்படியே மெல்ல உள்ள போலாம். சரிங்களா? ஒரு 6:30 ஆயிடுச்சு. நேற்று எந்ததோட விட்டோம் அப்படின்னா நாகவ கர்ணத்தோட விட்டோம் இல்லையா? ஆமா. நாகவ கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக உடலுறவு ஆகாது அப்படின்னு எழுதிக்கணும். அப்படி அதிகமான உடலுறவு வைக்கும் பொழுது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் அப்படின்னு. இவர்களின் பார்வை சர்ப்பத்தின் பார்வையை போல இருக்கும், இல்லது சர்ப்பத்தின் சாயல் இருக்கும் அப்படின்னு எழுதி. பாலவ கர்ணம், பாலவ கர்ணம் அமிர்த ராகு. நாகவ கர்ணம் விஷராகு. பிறருக்காக தன்னையே அர்ப்பணிப்பார்கள். ஆறு மாதத்திற்கு ஒரு முறை குணம் மாறும். கோச்சாரத்தில் ராகு செல்லும் இடம் இவர்களுக்கு யோகத்தை தரும். ஐயா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்கய்யா. சரி, கண்டிப்பா. ஐந்தில் ராகு இருந்து இந்த கர்ணத்தில் ஒருவர் பிறந்தால் ஜீவ சமாதி வழிபாட்டை செய்கிறார். துன்பத்தை ஏற்று இன்பமாக வாழ்கிறார். சுவையான உணவு உண்பவர். உத்தமமான குணத்தை உடையவர். ஐயா என்ன குணம்? என்ன குணம்? உத்தமமான குணம், நல்ல குணம் போட்டுக்கோங்க. சரி.
நாகவ கர்ணத்தை சார்ந்தவர்கள் தானம் செய்யும் பொழுது தனது எடையின் 10% கொண்ட அளவில் நெய்யை தானம் செய்வது சிறப்பு. நாகவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் தனது எடையில் 10% நெய்யாக கோவிலுக்கு தானம் செய்வது சிறப்பு. ஓகேவா? அதாவது அவங்க இப்ப நம்ம 100 கிலோ இருக்கேன்னா 10 கிலோ நெய் வாங்கி கோவிலுக்கு தீபம் போடுறதுக்கு இவங்க தானம் பண்றது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில வர்றாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க சொல்லலாம். ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருந்தா எடைக்கு எடை தானம் கொடுக்க சொல்லலாம். சரிங்களா? நான் நிறைய ஜாதகத்தை வச்சு நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன். அதுல பெரும்பாலும் காலப்பகையான நேரத்துலதான் கப்பல் எல்லாம் கவுந்திருக்கு. ஆக்சிடென்ட், விபத்து ஏற்பட்ட ஜாதகங்களோட தொகுப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த காலப்பகையான நேரம் தான் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு. அப்போ சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அப்ப சூரியன் திசையை நடத்தி சனி வந்தாலோ, சனி திசையை நடத்தி சூரியன் வந்தாலோ, இல்ல சனியும் செவ்வாயும் திசை புத்தியை மாத்தி மாத்தி நடத்தினாலோ இந்த நேரத்துல எல்லாம் கடுமையான விபத்து கண்டம், ஆயுள் கண்டம், உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனா, உயிர் இந்த சமயம்தான் போகுமா அப்படின்னு 1000 குழப்படியில இருக்காங்க. 10 நிமிஷம் இவங்க கிட்ட எல்லாம் பேசினாலே நமக்கு படபடன்னு வந்துரும் போல. அந்த அளவுக்கு ஒரு அமைப்பு. அதனால நீங்க காலப்பகையை மட்டும் நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல மிக கடுமையான மனச்சுமையை கொடுக்குது. இன்னைக்கு உங்க சீனியர் புவனேஷ் சார் காலையில கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கேது திசையில சந்திர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்துடலாமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் விற்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்டாரு. கோச்சாரத்துல செவ்வாய் என்ன நிலையில இருக்கிறாரு? கோச்சாரத்துல செவ்வாய் இன்னைக்கு என்ன ராசி கட்டத்துல உட்கார்ந்துருக்காரு? கடகத்துல இருக்காருங்கய்யா. கடகம் அப்படின்றப்ப நீச நிலை தானே? நீச நிலை. சரி, இப்போ நீங்க போய் இடத்த போய் விற்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியால சார் கேட்பாங்க அப்படின்னு. ஆமா சார், ஊருக்குள்ள ப்ராப்பர்ட்டி 3.25 லட்சம் 3 லட்சம் போகுது. ஆனா இவங்க எனக்கு ரிலேஷன் தான் 2 லட்சம் ரூபா தர்றேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாம், அவசரப்படாதீங்க. செவ்வாய் கடகத்துல இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு இருப்பாரு. 3 மாசம் கழிச்சு பேசும்போது 3 மாசம் கழிச்சு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலை கூட கேட்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல விலை கம்மியா இருக்கும், இதுக்கு அடுத்து கூடும் அப்படின்னு சொல்லி முடிச்சேன். சரிங்களா? அப்ப இப்போதைக்கு வேண்டாம், அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் நிறைய கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சேன். இப்ப காலப்பகையான நேரம் நம்மளை எப்படி எல்லாம் யோசிக்க வைக்குது பாத்தீங்களா? வேண்டாம், இதை வித்துருவோம், ஏதாவது ஒண்ணு விற்கிறது, எப்படியாவது ஊரை விட்டு ஓடுறது, இந்த மாதிரி ரொம்ப கடுமையான மனவேதனையைத்தான் அந்த காலப்பகையான நேரம் கொடுக்குது. சரிங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி நேரத்துல ஸ்டேஷனு, கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனையை கூட சமாளிக்குது. செவ்வாய் தசையில சனி புத்தி இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப கடுமையான விளைவை ஏற்படுத்தும். இல்ல சனி திசையில செவ்வாய் புத்தி ஏற்படுத்தும் போது இது கடுமையான விளைவை ஏற்படுத்துது. சரிங்களா? ராகு திசையில சந்திர புத்தி, இல்ல சந்திர திசையில ராகு புத்தி, இதெல்லாம் நடக்கும்போது மன குழப்பத்தை கொடுத்துருது. எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி போய் தேவையில்லாம காசை தூக்கி போட்டு ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கூட உண்டு பண்ணிடும். சரிங்களா? சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கும்போது. அதே மாதிரி ஜனனகால குரு மேல கோச்சார ராகு வரும்போது
குருனா பெரிய பணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல கோச்சார ராகு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெமரி ஆயிடும். சரிங்களா? செவ்வாய் சுக்கிரன் சரிங்க சேர்க்கை வந்துட்டு உடம்புல எங்கேயாவது பிளேட் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதான் நீங்க எனக்கு சொன்னீங்க. எனக்கு இல்ல உங்களுக்கு சொல்லல, கேட்டேன். கேட்டேன் இருக்கான்னு கேட்டேன். இதுல வந்துட்டு நான் ஒன்னா பரிசீலனை பண்ணணும்ல. செவ்வாய் சுக்கிரன் அமைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நான் கேட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அதை வந்து நான் சொல்ல முடியும், உறுதிப்படுத்த முடியும். என்கிட்ட 2-3 ஜாதகம் இருந்துச்சு, அதுல அந்த பாதிப்பு இருந்தது. அதனாலதான் ஆனா எனக்கு சர்ஜரி பண்ணிருக்கேன். இருக்கட்டும். அது வந்துட்டு தனி செவ்வாய் பார்வை, அதனால வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் நிறைய வருதுன்னா மியூட் போட்டு. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம கர்ணம் விட்டதுலயே மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். நாகவ கர்ணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கோவிலில் அதாவது நாகவ கர்ணத்தை சேர்ந்தவங்க வந்து வைடூரியம் வாங்கி வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு இல்ல கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் போது அது வந்துட்டு அவங்களோட பல ஜென்ம கர்மாவை தீர்க்கிறது அப்படின்னு எழுதிக்கணும். பல ஜென்ம கர்மாவை அது வந்து தீர்த்துருது அப்படின்னு. வைடூரியெல்லாம் நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது. நாளை பின்ன ஏதாவது கிளைண்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்த சஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. அப்போ அதுக்கு அடுத்தது வீட்டில் வைத்து வணங்கும் தெய்வங்களுக்கு வைடூரியம் அணியலாம். நம்ம வீட்டிலேயே சாமி வச்சிருப்போம், நம்ம ஒய்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இதா இருக்கலாம், செயினா இருக்கலாம், இல்ல அம்மாவுக்கு வாங்கி வச்சிருக்கலாம். அதை எடுத்து அந்த நேரத்துக்கு அந்த தெய்வத்துக்கு போட்டு நம்ம வணங்கும் போது அது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு எழுதிச்சு. கோவிலுக்கு வந்து சாம்பிராணி வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி நம்ம வீட்டுக்கே எப்பெல்லாம் நம்ம சாமி கும்பிடுறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த சாம்பிராணி போடும்போது இந்த கருணாநாதன் வந்து இயங்குவான். சரி, அதுக்கு அடுத்தது இந்த கர்ணத்துல பிறந்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகும்போது பணியாரம் இருக்கு பாத்தீங்களா, பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகும்போது அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? இது விளையாட்டா தான் இருக்கும். ஜி.கே. சார் சொன்னது அவருக்கு ஒரு இதுல வந்துட்டு இந்த இது வந்துட்டு நல்ல பலனை கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரிங்களா? ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போது பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறது, தெய்வத்தை வணங்கும் போது பணியாரம் படையலா வைக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சரி, அதுக்கு அடுத்த கர்ணத்தோட பேரு வந்துட்டு சதுஷ்பாதம். சதுஷ்பாதம் அடுத்த கர்ணத்தோட பேரு. ஏதாவது கர்ணத்தை பொருத்தி பாத்தீங்களா? இவங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா, ஆகலையா? ஏதாவது ரெஸ்பான்ஸ் தெரியுதா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எனக்கு கைத்துளை கரணம் நீங்க சொன்னதுல ஓரளவுக்கு 90% வெற்றி இருந்தது. மற்றவங்களோட கரணம் தெரியல எனக்கு. சரி, அண்ணா கரணத்தை வச்சு பலன் சொன்னேன். சரி, சூப்பரா இருந்துச்சுண்ணே. சூப்பரா இருக்கும். கரணம் வந்து சொன்ன பலனை ஏற்படுத்தும். அவரு கரெக்டா இருக்கு தம்பி அப்படின்ட்டாருண்ணே. இன்னைக்கு சொன்ன வெறும் கர்ணத்தை மட்டுமே வச்சு பேசி கூட நம்ம வந்துட்டு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க எங்க சுத்தி கடைசியில நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் சரி, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர அப்படின்னு தான் கேட்பாங்க கேள்வியே. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி,
இப்ப இன்னைக்கு காலையில புவனேஸ்வர்கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் சார் நான் எப்ப சார் வீடு வாங்குவேன், வேற ஏதாவது நான் வாங்குவேனா, அதுக்கு எப்ப சார் நேர காலம் வரும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அதுக்கு தான் நம்ம கருணாநாதனை கரெக்டா எடுத்து கையில கொடுத்துடணும். இப்படி எல்லாம் சாமி உண்டு, இதெல்லாம் கேளு, வேற எதுவும் பேசாத அவர்கிட்ட, இது மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இரு, கண்டிப்பா அது உனக்கு ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது? சரி சரி சரி, ரைட், ஓகே. மியூட் போட்டுக்கோங்க, மியூட் போட்டுட்டு கேளுங்க. சரி, அதுக்கடுத்து சதுஷ்பாதம். அதிதேவதை வந்து குபேரன். குபேரன், ருத்ரன். அடுத்தது குபேரன் போட்டுக்கோங்க, ருத்ரன் போட்டுக்கோங்க. ருத்ரன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கிரகம் வந்து செவ்வாய். கிழமை வந்து வியாழக்கிழமை. மிருகம் நாய். மலர் கொன்றை மலர். ஆகாரம் தேன். உணவுப் பொருளை படையலா வைப்போம்ல, அதுல வந்து தேன் சேர்த்துக்கோங்க. பூசுவது விபூதி. ஆபரணம் படிகமணி. தூபம் சந்தன பொடி. வஸ்திரம் பருத்தி துணி. பருத்தியில செய்யப்பட்ட ஆடை வஸ்திரம். பாத்திரம் மரப்பாத்திரம். மரப்பாத்திரம் போட்டுக்கோங்க. தெய்வம் மயிலாடுதுறை. குத்தால சேத்திர பாலபுரம். குத்தால சேத்திர மாலப்புறமா? குத்தால சேத்திர பாலபுரம். பாலப்புறம் சரியா? கும்பகோணத்துல இருக்கு. திருமணஞ்சேரி இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கு. பிராக்கெட்ல கீழே போட்டிருக்கோங்க, கும்பகோணம் திருமணம் சேரி அருகில் உள்ளது அப்படின்னு போட்டுருக்கோங்க. போட்டாச்சு. இந்த கருணாநாதனை ருத்ரன்னா யாரு? ஆக்சுவலா யார கும்பிடுவீங்க? ருத்ரன்னா குபேரனை கும்பிடுவீங்க, ரைட்டு, ஓகே. ருத்ரன்னா யாரு? பைரவர். வெரி குட். பைரவர் தான் ருத்ரன். சரியா? இந்த சேத்திர பாலபுரம் சொன்னேன்ல, அதுல வந்துட்டு 64 வகை பைரவர் இருப்பாங்க. இந்த 64 வகை சரியா? இக்கர்ணநாதனை பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது சிறப்பு. இக்கர்ணமானது சிம்ம லக்னம்,
சிம்ம ராசி. ரிஷப லக்னம் ரிஷப ராசி. இதில் அதான் பிறந்தவர்களை ஒரு மிகவும் தொந்தரவு செய்கிறது. சிம்மம் ரிஷபம் ராசி லக்னம் அமையப்பெற்றவர்களை மிகவும் தொந்தரவு செய்கிறது அப்படின்னு. சிறிய வயதிலே சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு போட்டு. வேலை செய்யும் இடத்தில் தானே முதலாளி போல செயல்படுவார். எனவே ஊதியம் சரியாக வராது. இக்கரணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவானவர் திதி சூதியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது குரு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட பலனை தருவதில்லை. மேற்பார்வையிடும் வேலையை சரியாக செய்வார். சூப்பர்வைசர். சம்பந்தமே இல்லாமல் இவர் பலர் மீது எரிச்சலுடன் இருப்பார். சம்பந்தமே இல்லாமல் இவருக்கு பலரை பிடிக்காது. இவர்களுக்கு நன்றி உணர்வு மிகவும் அதிகம். இவருக்கு நன்றி உதவி அதிகமா? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. உணர்வு அதிகம். ஓகே. இந்த கர்மத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த சுதந்திர தன்மையோடு செயல்படுவார்கள். தனக்குத்தானே ராஜா, தனக்குத்தானே மந்திரி என்ற எண்ணத்தோடு இருப்பார். முதலாளியாக இருக்கக்கூடிய தொழிலையே இவர் செய்வார். அதாவது அந்த அந்த கடைக்கு அவர் ஓனர், அவர் மட்டும்தான், வேற யாரையும் வச்சு இது பண்ண மாட்டார். அவரே வேலையை பார்ப்பார், அவரே முடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி. கடினமாக
உழைக்கக்கூடியவர். பிறரிடம் அனைத்திலும் உழைக்கக்கூடியவர். உண்மையாக உழைக்கக்கூடியவர். அவருக்குன்னா கடுமையா உழைப்பாரு. அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்தா சூப்பர்வைஸ் பண்ணுவாரு. ஓ சரி சரி. பிறரிடம் சரியா? கடினமான உழைக்கக்கூடியவர், பிறரிடம், அதுக்கடுத்து பிறரிடம் உண்மையாக நடந்து கொள்வார். இந்த கர்ணத்தில் சிரார்த்தம், தர்ப்பணம் போன்றவை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். இன்னொருக்கா சொல்லுங்கண்ணே, அது கரெக்டா முடிப்படல எனக்கு. இந்த கர்ணத்தில் சிரார்த்தம், தர்ப்பணம் போன்றவை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். திதி கொடுக்காங்கல்ல, திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. இந்த கர்ணம் வந்துட்டு வருது அப்படின்னா அன்னைக்கு எங்க பண்றது வந்துட்டு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். தர்ப்பணம் பண்ணலாம், சிரார்த்தம். ஆமா ஆமா. உழைத்த பணம் தங்காது. சரியா? இவருக்கு உழைத்த பணம் தங்காது. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுவார். எதிர்பாலினத்தவரிடம் அதிகம் பிரியம் கொண்டவர். ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். எதிர்பாலினத்தவன் வந்து ரொம்ப ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. வறுமையுடையவர், சொன்ன சொல் காப்பாற்றுவார். தீய நடத்தை உடையவர். சரி, இப்ப இதோட சதுஸ்பாதம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது வந்து கிம்ஸ் துக்கணம். சரியா? கிம்ஸ் துக்கணத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அடுத்து பார்த்துக்குவோம். சரியா? அதுக்கு அடுத்த வாய்ப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து திசாபுத்தி போட்டு பார்த்துருவோம். நேத்து நான் சொன்னேன், யாராவது பாத்தீங்களா? யாராவது போட்டு பாத்தீங்களா நேத்து நம்ம போட்டத? இல்ல. யாராவது போட்டு பாத்தீங்களா? சுப்பிரமணி, இப்போ வீடியோவை மட்டும் ஆஃப் பண்ணிக்கோயா. சரி. இல்லைன்னா கழுத்துக்கு மேல தெரியுற மாதிரி வச்சுக்கோ. ஆபாசமா சாரி சாரி சாரி. ரைட்டாடா? ரைட்டா? ரைட் ரைட். ரைட் ரைட் ரைட். எங்க சார்னா வந்துட்டு டிசைனா கேட்பாரு. இல்லண்ணே, வேக்குண்ணே, மழை வெஞ்சுது. சரி சரி ஓகே. இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். நேத்து போட்டதை யாரும் ஆய்வு பண்ணிருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். சரியா? நீங்க எல்லாம் என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி சரி. ஆய்வு பண்ணல யாரும்? எனக்கு தெரியல.
நீ கரெக்டா நான் ஆய்வு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல நம்ம தெரியும் தானே, அந்த இது பழைய தானே. சரி, ரைட், ஓகே. அண்ணா போட தெரியலண்ணே. கோடு தெரியலையா? இப்ப தெரியுது. இப்ப தெரியுது, இப்ப தெரியுது, இப்ப தெரியல. இப்ப தெரியுது, இப்ப தெரியுதுண்ணே. கோடு எல்லா வீட்டுக்குமே தெரியுதுலையா? இப்ப தெரியுது. இவர் பேசினாருன்னா சுப்பிரமணியோட அந்த இது மட்டும் தான் தெரியுது. சுப்பிரமணியன்ற பேர் வருதோ? ஆமா ஆமா, அவரோட அந்த வீடியோ அந்த பேஸ் வந்து கட்டாயி அந்த இது மட்டும் வரும். அவர் பேசும்போது மட்டும் வரும், மிச்ச நேரம்லாம் வர மாட்டேக்கா? வர மாட்டேங்குது. சரி, ஓகே. சரி, என்னண்ணே வேற பேசுறது இடையில வருதா? சுப்பிரமணி, இப்ப தெரியுதா? சரி. நீ மியூட்ல இரு. சரி, இப்போ இது ஒரு ஒரு கிளைண்டோட ஜாதகம். இவர் என்னைக்கு பிறந்திருக்காரு அப்படின்னா இந்த தேதிக்கு தான் பிறந்திருக்காரு. சரியா? அவர் பிறக்கும் போது புதன் திசால 1 வருஷம் மாசம் 0 12 நாள் வந்திருக்கு. சரியா? இப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்ல போறோம். இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படின்னா, இவருக்கு சூரிய தசை, குரு புத்தி நடக்குது. சூரிய திசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இப்ப இதுக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க, எப்படி பாப்பீங்க? இப்ப சூரியன் என்ன சார நிக்கிறாருன்னு பாக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? கரெக்டா? சூரியன் என்ன சாரத்துல நிக்காரு? சூரியன் எங்க நிக்காரு? லக்னத்துக்கு 7 5ல நிக்கிறான். கரெக்டா? 5ல 25 பாகையில நிக்கிறான். 25 பாகையிலனா சூரியன் என்ன நட்சத்திரத்துல நிப்பாருங்க? யாருக்காவது தெரியுமா? 25 பாகையிலனா என்ன நட்சத்திரத்துல நிப்பாரு? இங்க என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் வருது சொல்லுங்க. ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்றது எத்தனை டிகிரி? ஒரு பாதம் அப்படின்றது 3 டிகிரி 20 கலை. கரெக்டா? 3 பாகை 20 கலை. கரெக்டா? 3 டிகிரி. இங்க என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் வருது சொல்லுங்க பாப்போம். மிருகசீரிஷம் 3 4. அதுக்கு அடுத்தது திருவாதிரை 1 2 3 4. திருவாதிரை 1 2 3 4. அப்போ புனர்பூசம் வர்றேன். இப்போ ஒரு இதுக்கு 3.20 அப்படின்னா இங்க எத்தனை இருக்கு மொத்தம்? 6 இருக்கா? இதுக்கு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாகை வரும்? 3 டிகிரி மொத்தம் 9 பாகை ஒரு நட்சத்திரத்துக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாகை? இல்ல 13.
சொல்லுங்க, கரெக்ட் தான், சொல்லுங்க. 13 டிகிரி. ஒரு இதுக்கு வந்துட்டு 3.20. கரெக்டா? 3.20 கரெக்ட். அப்ப இந்த மிருகசீரம் 3 4 அதுக்கு 6.40. அப்ப அதுக்கு அடுத்து ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20. இதை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? கூட்டினீங்கன்னா 60, இங்க 19. இந்த 60 வந்துட்டு இங்க எடுக்கணும். அப்ப 20 அப்படின்றதோட முடிஞ்சிடும். அப்ப நமக்கு 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பாதத்துல நிக்கும்? அதுக்கு அடுத்த நட்சத்திரத்துல தானே நிக்கும். புனர்பூசம். எத்தனாவது பாதம் வரும் நிக்கிறது? புனர்பூசம் 2ஆம் பாதம். வெரி குட். அப்ப இங்க வந்துட்டு புனர்பூசம் 2ஆம் பாதத்துல நிக்குது சூரியன். அதோட நட்சத்திரம் சரி 2ஆம் பாதத்துல நிக்குது. புனர்பூசம் யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம். அப்ப குரு சாரத்துல இந்த கிரகம் நிக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? குரு இந்த லக்னத்துக்கு என்னென்ன வீட்டுக்குடையவர்? 2 குடையவர், 11 குடையவர். கரெக்டா? 2 குடையவர், 11 குடையவர். எங்க நிக்கிறாரு? 9ல நிக்கிறாரா? 2 குடையவர், 11 குடையவர், 9ல நிக்கிறார். கரெக்டா? இதுதான் லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு, 11ஆம் வீட்டு அதிபதி குரு. 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து எங்க இருக்கிறாங்க அப்படின்னா 9ல உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா? தெரியுதா? சரி, அதுக்கு அடுத்தது இப்ப ஓடக்கூடிய புத்திய பாருங்க. குரு புத்தி. குரு புத்தினா குரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு இங்க நிக்கிற குரு? அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அங்க என்னென்ன நட்சத்திரம் எல்லாம் வரும்? மறுபடியும் அதே மாதிரிதான். செவ்வாய் வரும். செவ்வாய்க்கு அடுத்து இங்க செவ்வாய் தானே வரும். சித்திரை 3 4. 4க்கு அடுத்து அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது சுவாதி வருமா? சுவாதி தானே? அப்ப ராகு சாரம் வாங்கியிருக்கு இந்த குரு. அப்போ நம்ம ரூல் படி என்ன அப்படின்னா சூரியன் நின்ற பாவகத்தை இயக்குவார், அவரோட சொந்த பாவகத்தை இயக்குவார். அவரோட சொந்த பாவகம் எது? 7ஆம் பாவகம். கரெக்டா? அப்ப 7ஆம் பாவகத்தை இயக்குவாரு, 5ஆம் பாவகத்தை இயக்குவாரு. சரி, அதுக்கு யார் சாரம் கொடுத்திருக்கா? குரு. குரு என்ன பாவத்தை இயக்குவாரு? 2ஆம் பாவத்தை இயக்குவாரு, 11ஆம் பாவத்தை இயக்குவாரு, 9ஆம் பாவத்தை இயக்குவாரு. கரெக்டா? புரியுதா? அதுக்கு அடுத்தது புத்தி. புத்திக்கு அதிபதி யாரு? குரு தான். அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட சொந்த வீட்டை இயக்குவாரு, அவர் நின்ற வீட்டை இயக்குவாரு. சொந்த வீடுனா மறுபடியும் 2 11, நின்ற வீடுனா 9. அது வாங்கின சாரம் யாரு? ராகு சாரம். ராகு எங்க நிக்கிறாரு? 9ல நிக்கிறாரு. அப்ப அந்த 9ஆம் பாவகத்தை மட்டும்தான் இயக்குவாரு. சரியா? அப்ப இதுதான் பலன். இந்த கட்டத்தை மட்டும் வச்சுதான் நம்ம அவருக்கு பலன் சொல்ல போறோம். இமேஜ் கிளாரிட்டியா இருக்கா? போன் இமேஜ் போர்டு கிளியரா தெரியுதா? கிளியரா தெரியுது சார். சரி, ரைட், ஓகே, ரைட். சரி, இப்போ இதுதான் மேட்ரு. இப்ப இதுக்குள்ள உங்களால என்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எந்தெந்த பாவகத்தை பத்தி மட்டும்தான் நீங்க பேச போறீங்க. பேசுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நான் சொல்லி கொடுத்ததை வச்சு சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? இத பார்த்தா எல்லாமே பாருங்க சுபபாவங்கள்லாம். 8ஆம் பாவகம் இயங்கல, 3ஆம் பாவம் இயங்கல, 6ஆம் பாவம் இயங்கல. கரெக்டா? மறைவுஸ்தான அதிபதிகள் யாருமே திசையை நடத்தல. பையன் வயசு என்ன? ஃபர்ஸ்ட் 94ல பிறந்திருக்கான். இப்ப 24. வயசு எத்தனை? 30 ஆயிருச்சா?
29 முடிஞ்சிருக்கு. சரி ரைட்டு. புரியுதா? 30 ஆயிருக்குமா சார்? 30 ஆயிடுச்சு. 30 ஆயிடுச்சுல. சரி, இங்க பாருங்க, 2, 5, 7 ஏங்குதா? நம்ம 5, 7 பாவக அதிபதிகள் இல்ல பாவகத்தோட தொடர்பு வச்சா காதல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குமா இல்லையா? இதைத்தானே காதல் 2 நாளா போட்டு காதல் காதல் திருமணம்னு போட்டு கத்திக்கிட்டு கிடந்தேன். அப்போ இந்த வந்துருச்சுல, 5னா காதல், 2னா குடும்பம், 7னா கல்யாணம் இல்ல தாம்பத்திய கல்யாணம். சுகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இவருக்கு காதலிக்கிறாரா அப்படின்னு கேட்கலாமா கேட்க கூடாதா? நீங்க சொல்ல வேண்டாம் இவர் காதலிக்கிறாரு அப்படின்னு. இவர் யாரையோ காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இங்க 12ஆம் பாவக அதிபதி ஏதாவது சம்மந்தப்படுறாரா? 2 கவிதை. சனி ஏதாவது இந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளுதா, பாக்குதா? 1ஆம் பாவகமே இயங்கவே இல்லை, 12ஆம் பாவமும் இயங்கல. சரிதானே? அப்போ இவர் காதல் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரியா? ஐயா, சார், என்ன மூணாம் இவ்வளவு பார்வையா ஷாக் ஆகுறீங்க? சனி 3ஆம் பார்வையா 2ஆம் பாவத்தை பார்ப்போம்ல. எப்படி 2ஆம் பாவத்தை பாப்பாரு? இங்க இருக்கிறாரா? இங்கதான் பாப்பாரு. வக்கரமா இருக்கிறாரு சனி. சனி வக்கரமா? அப்ப பின்னோக்கி பார்வை. சரி சரி. சரி, அப்படியே பார்த்தாலும் முன்னாடி கேதுவை தானே பாப்பாரு, இந்த பாவத்தை தானே பாப்பாரு. 3ஆம் பாவத்தை பாக்குறதுனால ஒண்ணும் ஆக போறது கிடையாதுல்ல. நம்ம காதல் 3ஆம் திருமணம் பாவத்தை அப்படின்னா 2, 5, 7, 7. 11 இது இருந்தா காதல் திருமணம் அப்படின்னு அர்த்தம். 2, 5, 5, 7 சம்பந்தப்பட்டாலே காதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? 5 மட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாலே வயசு பயல்களுக்கு காதல் வர ஆரம்பிச்சிடும் சார். சரியா? ஓகேவா? புரியுதா? அந்த பையனுக்கு பெண்களுக்கும் காதல் எடுத்துக்கலாமா? 5 ஆக்டிவேட் ஆனா பெண் ஜாதகத்துல காதல் எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 5 ஆக்டிவேட் ஆகுது, 5ல புதன் பலமா இருக்கான். சரியா? காதலுக்கு உண்டான கிரகமே புதன் தான். சரி ரைட். போதாத குறைக்கு நம்ம தலைவர் சுக்கிரன் இவரு லக்னத்தை பாக்குறாரா? அப்ப என்ன ஆயிரும்? இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவகம் 7ல இருக்கிற சுக்கிரன் இயங்குதா? அப்ப என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த காதல் உணர்வு உடம்புக்குள்ள ஹார்மோன் எல்லாம் அதுக்கேத்த மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிடும். சரிதானே சார் நான் சொல்றது? அந்த பாவகங்கள்ல என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. 5ன்றது மனசு. மனசை குறிக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்கான், பலமா இருக்கிறான். அவன் காதலுக்கு காரகன். சரியா? 7 தாம்பத்திய சுகம், அதை குறிக்கக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கான், அவன் லக்னத்தை பாக்குறான். 7ல சுக்கிரன் இருந்து பாக்குறான் அப்படின்றப்ப அந்த காதல் உணர்வு அதிகமா தானே இருக்கும். கண்டிப்பா. சரிங்களா? இந்த மணிரத்னம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காதல் கொஞ்சம் கம்மி, காமம் கொஞ்சம் தூக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த 2 கிரகங்கள் தான் ரொம்ப பிரதான கோள். சரியா? ஒரு நோட்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலே அவங்களுக்கு காதல் உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் சார். சரிங்களா? புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னாலே அவங்க ரொம்ப பொயட்ரிக்கா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு லக்னத்துல சனி வக்கரமா இருக்காரு. சனி வக்கரம், லக்னத்திலே சனி லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்காரு, வக்கரமாவும் இருக்காரு. அப்ப இதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க? லக்னாதிபதி லக்னத்துல வக்கரமானா கெடுபலன் நினைங்க. லக்னாதிபதி லக்னத்துல வக்கரமா இருக்கிறாரு. ஆமா, ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமா இருக்கு. அப்ப பிடிவாத குணம் அதிகமா இருக்கும். கரெக்டா? சொல்லலாமா? பிடிவாத குணம் ரொம்ப அதிகமா இருக்கும் இவருக்கு. சொல்லலாமா? 1, அவர் நினைச்சதை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லலாங்க. சரி ரைட்டு. நிறைய ரகசியம் மனசுக்குள்ள வச்சிருப்பாரு. சொல்லலாமா? அவர் என்ன லக்னம்? கும்பலக்னம் தானே? கும்பலக்னத்துக்காரங்க பொதுவா மனசுக்குள்ள பல ரகசியங்கள் வச்சிருப்பாங்கங்க. ஒரு நாள் உடைச்சு விடும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்பா எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
சரியா? நிறைய பிராக்டிக்கலா ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு உதாரணம் கிடைக்கும். நம்ம உங்க பேட்ச்ல ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒண்ணு லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஆமா. ஒரு கிளைண்ட், அண்ணன் பிரதர் வேணும்னு. அவர் இப்படிதான் சர்வசாதாரண சும்மா ஜாதகம் பார்க்க வந்தேன்டா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயும், செல்வம் இந்த மாதிரி அண்ணனுக்கு இத்தனை கோடி ரூபா கடன் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு பக்குன்னு அடைச்சிருச்சு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்போ அந்த கும்பம் வந்து ரகசியத்தை வந்து வச்சிருக்கக்கூடிய இடம். பானை, அந்த பானைக்குள்ள தண்ணி இருக்கா என்ன இருக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன் அதை வந்துட்டு ரகசியங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆளா இருப்பாரு இவரு அப்படின்னு சொல்லி சரியா? ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லுவீங்க? சனி லக்னத்துல இருக்கிறார், 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு, என்ன சொல்லுவீங்க? களத்திரத்துல பிரச்சனை ஏற்படுத்துவாருன்னு சொல்லுவாங்களே. எதுக்கு களத்திரத்தோட பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு சொல்லி சொல்ல போறீங்க? 7 குடையவன் யாரு? சூரியன். அவன் 5க்கு போய் ஜம்முன்னு உட்காந்துட்டான். இந்த சூரியனுக்கு ஏதாவது கெட்ட பார்வை ஏதாவது இருக்கா? 7 குடையவன் சூரியன், அவன் மனைவி அப்படின்றவள் சூரியன். இந்த சூரியனுக்கு கெட்ட பார்வை இருக்கா? புதன் வீட்டுல சூரியன் பகைத்தன்மை அடைய மாட்டாரு. ஆமா. சூரியனுக்கு ஏதாவது பங்கம் இருக்கா? அந்த வீட்டுல குரு சாரம் வாங்கியிருக்காரு. 2 11 குடையவனோட சாரத்தை வாங்கி சம்மன்னு 5வது வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு என்ன கெட்ட பார்வை இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு கெட்ட பார்வையை சொல்லுங்க. கிடையாதுல. அப்ப சூரியன் அவர் கல்யாணம் முடிக்க போற பொண்ணு மகாராணி மாதிரி போய் உட்கார்ந்து இருக்காங்க. ரைட், ஓகே, அது ஒரு பக்கமா முடிஞ்சிருச்சு. அப்போ 7 குடையவனுக்கு பிரச்சனை இல்ல. 7ல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கான். இது யாரு? சுக்கிரன் 4 9 குடையவன் தானே? 4 9 குடையவன். 4 9 குடையவனை யாரு பாக்கா? சனி பாக்குறாரு சார். சரி, சனி லக்னாதிபதியாக இருந்தாலும், லக்னத்துக்கு நல்ல கிரகமா இருந்தாலும், ஒரு பாவகத்தை பார்க்கும்போது, ஒரு பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும்போது அந்த கிரகத்துக்கு என்ன ஆகும்? பாதிப்பு உண்டாகும் சார். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன், இன்னொன்னு 9ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன். கரெக்டா? 4ன்னா அம்மா, 9ன்னா அப்பா. அப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல் ரீதியா பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? கோச்சாரத்துல சனி இப்ப இங்கதான் நிக்கிறான். இப்ப இவன் இந்த வீட்டை பாக்குறானா இல்லையா கோச்சாரத்துல? அப்போ இந்த திசையை நடத்துறது சூரிய திசை, குரு புத்தி இருக்கட்டும். இருந்தாலும் கோச்சார சனி இங்க பலமா தானே இருக்கிறாரு. ஆமா சார். அப்போ கோச்சார சனி மேல சனி வர்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? கெட்ட விஷயம் சார். கெட்ட விஷயம். சனி மேல சனி வர்றது கெட்ட விஷயம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன், சரியா? கோச்சார குரு, ஜனனகால குரு மேல கோச்சார குரு வந்தா என்ன பலன், சரியா? ஜனனகால சனி மேல கோச்சார சனி வந்தா என்ன பலன் அப்படின்றத ஒரு நாள் நான் சொல்லித்தரேன். இந்த டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னையும் இது வாசிப்பாங்கல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கு பலன் சொல்றாங்கல்ல, அந்த பலனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு நாள் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஆர்வப்பட்டு கேட்டு ஜூம்ல எல்லாம் வர்றாங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன், சரியா? சரி, இப்போ சனி இங்க இருக்காது, சனி மேல சனி. இது வந்துட்டு ஒரு நல்ல விதமான பலன் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? சரி, இந்த சனி வக்கரமா தானே இருக்காரு. வக்கரமா இருந்தா எப்படி சார் பாப்பாரு? பின்னாடி கூடி பாப்பாரா? அப்போ 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு பாத்துட்டாரா? 4ஆம் வீட்டுல இருக்கிற செவ்வாய இந்த சனி பாத்துட்டாரா? பாத்துட்டாரா பாக்கலையா? பாத்துட்டாங்க சார். சரி, இந்த செவ்வாய் இப்ப வந்துட்டு 7 8 இந்த 11ஆம் பாவத்தை பார்க்காரு. இந்த செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல 11 டிகிரியில் நிக்கிறாரு இந்த செவ்வாய். எந்த நட்சத்திரத்துல நிப்பாரு? ரோகிணியில நிப்பாரா? இங்க கார்த்திகை 1 முடியும், அதுக்கு அடுத்து இங்க 3 பாதம் இருக்கும். கார்த்திகைக்கு 3 பாதம் அப்படின்றப்ப லம்பா 10 டிகிரி அப்படியே முடிஞ்சிடும். 11வது டிகிரியில செவ்வாய் நிக்காரு, அப்ப ரோகிணி அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்ப ரோகிணியில நிக்கிறாரு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் நேர் பார்வைதான் பார்ப்பாரு.
இவரு ரிவர்ஸ்ல பார்த்தா லக்னத்தை பார்த்துறாரு, அது பெரிய பிரச்சனை. இவர் நேர்கொண்ட பார்வையால பார்க்காரு. இருந்தாலும் சனி ரிவர்ஸ்ல இந்த 4ஆம் பாவகத்தை பார்த்ததுனால இவனுடைய தாய்க்கு சுக்கிரன் பார்த்துட்டாரு, செவ்வாயையும் பார்த்திருக்காரு. அப்ப என்ன ஆயிரும், இவனோட தாய்க்கு உடல் ரீதியா பாதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? சொல்லலாமா ஓகே, சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். ஹெல்த் வைஸ் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சரியா? சனியோட பார்வை பட்டுருச்சு அப்படின்றதுனால அப்படி எடுக்கணும். கரெக்டா? வேற சார் ஏதாவது சனி டவுட் இருக்கா? இப்போ ஆக்சிடென்ட்டுக்கு எதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம்ல சார்? கண்டிப்பா சொல்லலாம். சனி வந்துட்டு செவ்வாயை பாக்குறாரு, ஆனா செவ்வாய் சனியை பார்க்கல. அப்போ விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்காது ஏற்பட்டாலும். ஆனா கொஞ்சம் கவனமா போங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்த சனி செவ்வாயும் சமசப்தமமா பாக்குறது, 2 பேர் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் விபத்து, கடுமையான விபத்தை காட்டிடும். மோசமான விளைவு. சமசப்தம பார்வை அப்படின்னா என்னங்க? சமசப்தம பார்வை அப்படின்னா என்ன? நேருக்கு நேரா நின்று ஒருத்தருக்கு ஒரு, அத சமசப்தமம் அப்படின்னு அர்த்தம். சப்தமா பார்வையால் 7க்கு 7 நின்று பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயம் எப்பெல்லாம் அந்த கோச்சாரத்துல இந்த சனி சூரியன் பார்வை ஏற்படுதோ அப்பங்கெல்லாம் அவங்க கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி விபத்து ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இவருக்கு லக்னத்துல சனி, 7ல சுக்கிரன் இருக்கு. சரியா? வயசு எத்தனை? 30 வயசு ஆகி போச்சு. சரியா? இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப இவர்கிட்ட வேற என்ன கேட்கலாம்? சனி 7ஆம் பாவகத்தை பார்த்திருக்கு. பார்த்ததுனால என்ன ஆகும்? திருமண தாமதம் ஏற்படுமா ஏற்படாதா? 5-7 சம்பந்தம் காதல் திருமணம். கரெக்டா? ஆமா சார். 5-7 சம்பந்தம் காதல் திருமணம். சனி லக்னத்துல இருந்து 7ஆம் பாவகத்தை பார்த்ததுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த கல்யாணம் வந்துட்டு லேட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. லக்னத்துல சனி நின்னுட்டாலே லேட் மேரேஜ் தான். சரியா? ஆண்களுக்கு மட்டும். எப்படி எடுத்துக்கலாமா? புணர்ப்பு தோஷம்னு எடுத்துக்கலாமா? சனி புணர்ப்பு தோஷம்னா சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும். சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும். அப்படி புணர்ப்பு இருந்தா கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம், திரும்ப திரும்ப ஒரு 4-5 ஆட்டி முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வெற்றியை கொடுக்கும். நாயா அலைஞ்சி ஓடா தேஞ்சி பிரிஞ்சு ரொம்ப பாடாப்பட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அதுதான் புணர்ப்பு. புணர்ப்பு பத்தி சொல்றேன், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, பெரிய பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சனி 7ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கான். 7ல சுக்கிரன் இருக்கும்போது பிறன்மனை தொடர்பு ஏற்படுறதுக்கு அதீதமான வாய்ப்பு இருக்கு. சரியா? வேற ஏதாவது ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் மட்டும் இருந்தா. அது சனி பார்த்ததுனால வயது முதிர்ந்த அப்படின்னு எடுக்கணும். வயசுல மூத்தவங்க, அவங்களோட தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். சரியா? இப்ப நான் என்னென்ன பாவகம் சொன்னேன்? 1ஆம் பாவகத்தையும் 7ஆம் பாவத்தையும் மட்டும் வச்சு சொன்னேன். கரெக்டா? இப்ப 9வது பாவத்துக்கு வர்றேன். 5ஆம் பாவத்தையும் எடுத்துட்டேன். 5ல புதன் பலமா இருக்கு. இவருக்கு பூர்வீக புண்ணியம் பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மனைவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டேன். சரியா? குழந்தை, இப்ப கல்யாணம் முடிச்சாங்கன்னா குழந்தை உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். கரெக்டா? குழந்தை உண்டுன்னு சொல்லி சொல்லுவேன். இங்கதான் இருக்கு. குழந்தை உண்டுன்னு சொல்லி சொல்லுவேன். குழந்தை வந்துட்டு தாமதமாயி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குழந்தை விஷயத்துல. சரியா? சரி, இப்போ 5 முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. குரு ராகு சேர்க்கை பெற்று இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? அப்போ இப்ப கேது வந்துட்டு இங்கதானே இருக்காரு கோச்சாரத்துல. ஆமா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் இங்கதானே இருந்திருப்பாரு. குரு ராகு ஒரு பாவகத்துல இயங்கும் போது பணம் தொடர்பான ஏமாற்றத்தை சந்திச்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரியா? எங்கேயாவது காசை கொடுத்து ஏமாந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குரு ராகு, குரு கேது இந்த இணைவெல்லாம் ஒரு லைன்ல ஏற்படும் பொழுது அந்த மாதிரி பணம் தொடர்பான ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஆமா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். சரி, இங்க வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன், பாருங்க. இதுதான் செவ்வாய். கரெக்டா? இந்த செவ்வாயை
என்னென்ன கிரகம் பார்த்துருக்கு பார்த்து சொல்லுங்க. சனி பார்த்திருக்குது. வேற அவர் வேற ஏதாவது கிரகம் பார்த்திருக்கா? இல்ல சார். இல்லையா பார்க்கல இல்ல. பார்க்கல சார். சனி மட்டும் தான் பார்த்திருக்கு. இந்த செவ்வாய சனி பார்த்துருச்சு அப்படின்னா, ஹலோ யாருமா அது? யாரோ ஒரு டவுட் கேட்கீங்க, யாருன்னு சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சீதா அம்மா சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? ராகு குரு பார்வை இருக்குல்ல சார், செவ்வாய் பார்க்கலாம். ராகு இங்க இருக்கு, இங்கதானே பாக்குறோம். பிற எப்படி இங்க போய் பாக்குறோம்? பாக்காதுல்ல. இது ஒரு டிப்பு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் ரிசல்ட் இருக்கும். இந்த சனி செவ்வாயை பார்த்துருச்சு அப்படின்னா கூட பிறந்தவங்கல ஏதாவது ஒரு குழந்தை வந்துட்டு தவறி இருக்கும். இன்னும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அபார்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்திருக்கலாம். சரியா? வலிக்காத மாதிரி கேட்கணும். சரியா? புரியுதா? ஏதாவது வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ஏதாவது அபார்ட் ஆயிடுச்சாப்பா, ஏதாவது ஒரு இந்த குழந்தைக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது குழந்தை ஏதோ கழிஞ்ச மனைக்கு கணக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி டீசெண்டா கேட்கணும், வலிக்காம. புரியுதா? இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அமைதியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஆனா இந்த கிரகம் இந்த சகோதரக்காரகனை பார்க்கும்போது, பகைத்தன்மையுடைய கிரகம் பார்க்கும்போது சகோதரக்காரகன்ல யாரோ ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? எப்படி சாமி? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி. அதே மாதிரி இந்த செவ்வாய் என்ன கிரகத்தோட தொடர்பு வச்சிருக்கோ, இந்த செவ்வாய் என்ன கிரகம் பார்த்திருக்கோ, அத்தனை சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் கூட எத்தனை கிரகம் தொடர்புல இருக்கோ அத்தனை சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம் பலன். ஓகேவா? இதெல்லாம் பெரிய சீக்ரெட்டு. சரி, இப்படித்தான் ஆக்சுவலா பலன் சொன்னேன் ஒருத்தருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் பக்காவா இருக்கு. அவரு ஹோட்டல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி கடையை போட்டு வச்சாரு, வர லாஸ் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அந்த பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதனால இவங்க கல்யாணம் இன்னும் டிராப்லயே இருக்கு அப்படின்னு. இவங்களோட அம்மாவுக்கு ஹெல்த் வைஸ் இஷ்யூ இருக்கு, உடல் ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பாவகத்துக்கு மேல ராகு போறாரு அப்படின்னா, ராகு இருக்கிறாருன்னா அந்த பாவகத்தை சார்ந்த உறவுகள் லிக்கர் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆமாம், லிக்கர். சரியா? லிக்கர் சாப்பிட்றாங்களா, லிக்கர் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ராகு அந்த எந்த பாவகத்துல போகுதோ அதை பொறுத்து. இப்ப தந்தைக்குண்டான பாவகம் 9. சரியா? 9ஆம் பாவகத்துல ராகு நிக்கிறாருல, அப்போ என்ன பண்ணுவாருன்னா தந்தை லிக்கர் சாப்பிடுவார். செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதை நீங்க பரிசீலனை பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்திருக்கேன், கேட்கவும் செஞ்சிருக்கேன். அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வச்சு அப்படியே நான் உங்ககிட்ட கன்வே பண்றேன். சரியா? இந்த ஜாதகத்துல நான் சொன்ன பலாபலன் ஓகேவா? வேற ஏதாவது இந்த ஜாதகத்தை வச்சு வேற ஏதாவது சொல்லவா? நீங்க ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க. சரி, இன்னொரு ரகசியம் சொல்லி அப்படியே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த 3ஆம் பாவகத்துல கேது இருக்கு, கரெக்டா? 3ஆம் பாவகம்னா என்ன? முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சரியா? அப்ப 3 தான் தைரியம், வீரியம், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம். கரெக்டா? ஓகேவா? கரெக்டான? சரி, இந்த பாவகத்தை குரு பார்த்திருக்காரு. இந்த குரு யாரு? 2-11 கூடியவர் இந்த பாவகத்தை பார்க்கிறாரு. அப்போ இப்ப இந்த குரு பார்க்காம இருக்கிறாரு, இந்த கேது மட்டும் அங்க இருக்குது அப்படின்னா தைரியம் வீரியத்தை குறைக்கக்கூடிய விஷயத்த அந்த கேது செய்வார்.
சரியா? அந்த 3ஆம் பாவகத்துல என்னென்ன காரகம்லாம் இருக்கோ அதெல்லாம் குறைக்கக்கூடிய வேலையை அந்த கேது செய்வார். சரியா? இந்த கேது யார் சாரத்துல நிக்கிறார் அப்படின்னா சூரியன் சாரத்துல நிக்கிறார், 7 சாரத்துல நிக்கிறார். அப்போ 7 சாரத்துல நிற்கும் போது அவர் பாதிக்கக்கூடிய விதத்தோட அளவு கம்மியா இருக்கும். சரியா? இப்ப 8 6 12 அவங்க எல்லாம் இந்த 3ஆம் பாவகத்துல கேதுவோட சாரத்துல நிக்கிறார் அப்படின்னா அவரோட பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கும். சரியா? இந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த செவ்வாய், இந்த வீட்டோட அதிபதி செவ்வாய், அவர் நல்லா இருக்காரான்னு பாக்கணும். சரியா? அவரும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஏதாவது ஜாதகம் வரும், நான் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், தேடணும், வாட்ஸ்அப்ல நிறைய கிடக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு போர்ஷனா போகும். இப்போதைக்கு காதல் கல்யாணம் முடிக்கிற யோகியதை இவங்களுக்கு இருக்கா இல்லையா, இதுதான். காதல் கல்யாணம் முடிக்கிற யோகிய இவங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா பாத்துருவீங்க. யார் வந்தாலும் சரி, 5 சம்பந்தம் இருக்கா, 7 சம்பந்தம் இருக்கா, அப்ப இவங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்களா மாட்டீங்களா? கண்டுபிடிச்சிடலாம்ல, அவ்வளவுதான். இது ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டாஸ்க். சரியா? இப்ப இதே ஜாதகத்துக்கு இதே அம்மா நம்ம கிட்ட வந்து பையனுக்கு அலைன்ஸ் பார்க்கலாமான்னு நினைக்கிறேன், கல்யாணம் முடிக்கலாமான்னு பாக்கேன், இந்த கல்யாணம் எப்பப்பா நடக்கும் பார்த்து சொல்லுப்பா, தெசா புத்தி எல்லாம் சாதகமா இருக்கான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேட்காங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் பண்ணலாமா, எப்ப பண்ணலாம், இப்ப இந்த தெசை இந்த புத்திக்கு கல்யாணம் முடிக்கலாமா கூடாதா? பண்ணலாம் சார். மிச்சவங்களும் சொல்லுங்க, சொன்னாதான் ஒரு ஐடியா வரும். முடிக்கலாம் சார். 2-7-11 சார், 2-7-11 சம்பந்தம் இருக்குல்ல, பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், செய்யலாம். 2-7-11 பாவகமோ இல்ல 2-7 திசாவோ 2-7 புத்தியோ நடக்கும்போது கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆனா இவருக்கு 7 திசையே நடக்கு. கரெக்டா? அப்போ இந்த 7 திசை முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? பாயிண்ட் 1 முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த திசை இந்த புத்தியில பையனுக்கு கல்யாணம் உண்டு. சரி, எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப சூரிய திசையில குரு புத்தி ஓடுது, கரெக்டா? அதுக்கடுத்து என்ன புத்தியெல்லாம் வரும்? சூரிய திசையில குரு புத்தி, குருவுக்கு அடுத்து என்ன புத்தி வரும்? சனி புத்தி. அதுக்கு அடுத்தது புதன் சார். அதுக்கு அடுத்தது கேது. அதுக்கு அடுத்தது சுக்கிரன். அதுக்கு அடுத்தது சூரியன். சுக்கிர புத்தியோட முடியுது, கரெக்டா? கரெக்டா. அப்ப இன்னும் ஒரு 4 புத்தி இருக்கு. புத்திக்கு 6 மாசம் அப்படின்னு வச்சாலும் 4 வருஷம், இன்னும் ஒரு 2 வருஷம் இழுத்துருமா இழுக்காதா? நாடியில இப்ப குரு இந்த இடத்துல இருக்கிறாரு, சரியா? வியாழன் கோச்சாரத்துல இங்க இருக்கிறாரு. ஜனனகால சுக்கிரன் மேல குரு வரும்போதோ இல்ல குருவுக்கு திரிகோணம், அதாவது சுக்கிரனுக்கு திரிகோணத்துல இருக்கிறாரு கல்யாணம் ஆயிரும் அப்படின்றது ஒரு ரூல். இந்த குரு மேசத்துல இருந்தாரு. நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, போன வருஷமே கல்யாணத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சே, ஏன் பண்ணல நீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சான்ஸ் வந்துச்சே, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல முடிக்கிற அளவுக்கு நாங்க மோதி பேசணும், பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம், ஆனா ஆக்சுவலா என்ன ஆகி போச்சுன்னா அவர் வந்துட்டு இல்ல நான் அந்த பொண்ணை தான் கெட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கிற பிராப்தம் இருக்கு, அவரை முடிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எங்க வீட்டுல எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனா இப்ப அந்த பொண்ணு மாட்டேங்கிறா, ஒரு 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வந்ததுதான் நான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்றா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல குரு இருக்கும்போது, கோச்சார குரு இந்த இடத்துல நிற்கும் போது கோச்சார குருவுக்கு 1 2 3 4, சாரி நான் தான் மிஸ்டேக். இந்த இடத்துல குரு இருக்கும்போது 1 2 3 4, இப்ப இந்த இடம் தான் வரும். 1 2 3 4 5 குருவோட திரிகோணத்துக்கு இந்த சுக்கிரன் வந்துட்டு இருந்தாரு. அப்போ கல்யாணத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. சரியா?
ஆனா இப்ப எப்ப வாய்ப்பு கிடைக்கும்? இந்த குருவானவர் இந்த கடகராசிக்குள்ள நுழைகிறார் பாத்தீங்களா, நுழைஞ்சி இதுக்குள்ள அப்படியே அவரோட தீட்சண்யத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்னும் இடையில ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் போட்டுமா, அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா கூடாதா? ஏன் அப்படின்னா இவருக்கு இப்ப சூரிய திசையில குரு புத்தி, அதுக்கடுத்து என்ன புத்தி வரும்? சனி புத்தி வரும். சனி. சூரிய புத்தியில சனி புத்தி வந்தா அவருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்காது காலப்போக்கில். அப்ப பையன் அதுக்கு அடுத்து லோடு சுமக்க போறான், ஏதோ ஒரு அவதிப்பட போறான். அப்போ இந்த காலத்துக்கு பின்னாடிதான் இந்த இடத்துக்கு குரு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதுதான் அவனுக்கு கல்யாணம் அடையக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? அப்ப அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்படித்தான் வச்சு கணிக்கணும். சரியா? இப்போ ஒவ்வொன்னா கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப 5, 7 கூடையான செயற்கையை பார்த்தோம். நாடி படிக்கும் போது நீங்க நாடியில எப்படி இந்த இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? இதே ஜாதகத்துல இன்னொரு ஜாதகம் இருக்கு, அதையும் பார்க்கணும்னா பார்ப்போம். இருந்தாலும் இதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இதை வச்சு நீங்க ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்களேன். பாருங்க, லக்னத்துக்கு சந்திரன் 6ல ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு. அப்போ லக்னத்துக்கு எப்படி பார்த்தாலும் அது மறைவிடம் தானே. அப்போ ஜாதகர் நினைக்கிறத செய்ய முடியாது, அவர் மனம் நினைப்பதை உடல் கோஆபரேட் பண்ணாது, செய்ய விடாது அப்படின்னு மனக்குழப்பத்துல இருக்காரு. மனக்குழப்பத்துல இருக்காரு. மனக்குழப்பத்துல இருக்காருன்னு சொல்லக்கூடாது. மனம் நினைப்பதை உடல் செய்ய சப்போர்ட் பண்ணாது. புரியுதா? எனக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு நமக்கு தோணும், நம்ம உடல் கோஆபரேட் பண்ணணும்ல, அது முடியாது. மறைவு ஸ்தானத்துல இருந்தாலுமே சொந்த வீட்டுல தானே இருக்காரு. அப்போ சுபபலம். சொந்த வீட்டுல இருந்தாலுமே சந்திரன் பலமா தான் இருக்கிறாரு. ஆனா லக்னத்துக்கு அவர் 6ஆம் வீட்டுல பலமா இருக்கிறாருன்னு தான் எடுக்கணும். 6 குடையவன் 6லயே பலமா இருக்கிறான். சந்திரனுக்கு லக்னம் எங்க இருக்கு? 8ஆ வந்துருச்சுல. 8ஆ வந்துருச்சு. அந்த மாதிரி சந்திரன் லக்னத்துக்கு ஏதாவது ஒரு மறைவிடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப நினைச்சதை முடிக்கிற விஷயம் ரொம்ப சிரமத்தின் பேர்ல நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்ல உனக்கு சிரமமா இருக்கும். ஏற்கனவே லக்னாதிபதி சனி. இவர் என்ன பண்ணுவாருன்னா நேரம் கெட்ட நேரத்துல முழிக்க வைப்பாரு. நான் ஒரு போக்கஸ்ல போவே விட மாட்டாரு. இந்த கழுதை கிழக்க போ கழுதை அப்படின்னா மேற்க போகும், மேற்க போ கழுதைன்னா வடக்க போகும். இந்த மாதிரிதான் கூட்டு போவாரு. இதே நானு 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியா வேலை பார்த்திருக்கேன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுன்னா ஓட்டமா ஓடியே போய் வீட்டுக்கு போயிடுவேன். விடிஞ்சாதாண்டா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறோம். அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விதமான பலாபலன்களை அது வெளிப்படுத்துது. வேற என்ன சொல்லலாம் இதை வச்சு? 4ல செவ்வாய் திக்பலம் அடையுதா? 4ல் செவ்வாய் 4ல சந்திரன் திக்பலம் தானே. சரி, 4ல சுக்கிரனும் இது சந்திரனும் தான் திக்பலம் அடைவாங்க, செவ்வாய் அடைய மாட்டாங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சரி, ரைட். இப்போ இத நீங்க நோட் பண்ணீங்களா? செவ்வாய் சனியோட பார்வை யாருக்கு இருக்கு? சுக்கிரனுக்கு இருக்கா? சனியோட பார்வை சுக்கிரன் இருக்கா? சரியா? அப்போ இது யாரு? 4, 9ஆம் பாவக அதிபதிகள் தானே. 4 குடையவனும் 9ஆம் பாவக அதிபதி சுக்கிரன். செவ்வாய் சனியோட பார்வை அவங்க 2 பேத்துக்கு இருக்கு. ஆனா 9ஆம் பாவகத்துல குரு இருக்கு, ராகு இருக்கு. சரியா? இப்ப பையனோட ஜாதகத்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிப்பு உண்டா கிடையாதா? உண்டு. சொல்லலாமா? சரியா? ஒவ்வொரு கிரகமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு பிரதானமா பலன் சொல்லி பழகுங்க, பக்காவா ஒரு ரிசல்ட். செவ்வாய் சனி இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வச்சு பலன் எடுக்கலாம். இல்ல சனியை மட்டும் வச்சு பலன் எடுங்க. இந்த காம்பினேஷன்லாம் சூப்பரா இருக்கும். சரியா? ஓகே சார். வேற ஏதாவது டவுட்டு?
திசாபுத்தி போட்டு நீங்களே எழுதி பாருங்க. உங்க ஜாதகத்தை மட்டும் எழுதுங்க, வேற யார் ஜாதகத்தையும் எழுதாது. உங்க ஜாதகத்தை எழுதி அதுல என்ன திசை, என்ன புத்தி, எதுல நம்ம என்ன பண்ணோம், ஏது பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் சக்சஸ் பண்ணிடலாம். இப்போ 5 குடையவன் 7ல இருந்தா காதல் கல்யாணம்னு சொல்லி சொன்னீங்க சார். 5 குடையவன் 8ல இருந்தா என்ன சொல்லுவீங்க? 5 குடையவன் 7ல இருந்தா சூப்பர், 5 குடையவன் 8ல இருந்தா என்ன சார் சொல்ல? காதல் வெற்றி பெற தடை. காதலால் அவமானம். சரியா? காதலால் அவமானம், காதலால் அசிங்கம் பிரச்சனை அப்படின்னு எடுக்கலாம். சரியா? சார் புரியுதா? 8 குடையவன் 5ல இருந்தா? ஆ? 8 குடையவன் 5ல இருந்தா? இப்ப நம்ம காதலை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். சரியா? சரி சார். 8 குடையவன் 5ல இருந்தா காதலிக்கிறதே பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே அவங்களோட திங்கிங் ஃபுல்லா அவமானம், அசிங்கம், இந்த மாதிரி போராட்டம், இதை பத்தின எண்ணமா தான் இருக்கும். எங்கேயாவது யாராவது ஏதாவது ஒரு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதையே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். ஓகே சார். சரியா? வேற ம். 5 குடையவன் அதே மாதிரி 5 குடையவன் 10 இருந்தா வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் காதலிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்படி கூட கேட்டு பாருங்க. 5 குடையவன் 10ல இருந்தானா வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பொண்ணை பார்த்திருக்கானா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. வேற சார் 7 குடையவன் 8ல இருந்தா? 7 குடையவன்னா யாரு? 7ன்னா மனைவி. 7ன்னா மனைவி. மனைவி 8க்கு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மனைவி உடல் ரீதியா பாதிக்கப்படுவா, மன ரீதியா பாதிக்கப்படுவா. சரியா? உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற என்ன டவுட் இந்த ஜாதகத்துல? வேற ஏதாவது நீங்க எல்லாம் ஒரு பலன் சொல்லுங்களேன். சரி, இப்படி கூட பலன் சொல்லலாம். இப்போ லக்னத்துல சனி இருக்கு, இவன் மந்தம் பிடிச்சவன்ப்பா, நைட்டெல்லாம் முழிச்சிருப்பான், பிடிவாதக்காரன், சரியா, சோம்பேறி அப்படின்னு சொல்லலாம் லக்னத்துல சனி இருந்ததுனால. சரியா? இப்போ 3ல கேது உட்காந்துருக்கா, இவனுக்கு அடுத்து பிறந்திருக்கு பாத்தியா ஒரு பிள்ளை, அது எப்ப பார்த்தாலும் விரக்தியா உட்காந்துருக்கும். என்னடா வாழ்க்கை, என்னடா உலகம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? புரியுதா? புரியுது சார். அதுக்கு அடுத்ததை பாருங்க. சரி சரி, இப்ப இந்த 4ஆம் பாவகம் அம்மாவை குறிக்கும். இந்த அம்மாவை குறிக்கக்கூடிய பாவகத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? அம்மாக்கு ரொம்ப கோவம் வரும்னு சொல்லலாம். கோவம் பயங்கரமா இருக்கும். பேச்சு கோவக்காரங்க, அம்மாவும் பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சரி, அம்மாவுக்கு 4 தான் அம்மா. அம்மாவுக்கு வாக்குஸ்தானத்துல யார் இருக்கா? புதனும் சூரியனும் இருக்கா? ஆமா. அப்ப அம்மா ஒரு வேலையை முடிக்க மிரட்டி பார்க்கும், அதிகாரமா பேசும் அவங்க அம்மா. அதே நேரத்துல பார்த்தா ஜாலியாவும் பேசும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? புரியுதா? புரியுது சார். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமா? செவ்வாய் இருக்கிறதுனால. செவ்வாய் இருக்கிறதுனால பிளட் பிரஷர். செவ்வாய் இருக்கிறதுனால பிளட் பிரஷர். செவ்வாய் இருக்குது, ஆனா அந்த செவ்வாயை சனி பார்த்ததுனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? செவ்வாய் மட்டும் இருக்கிறதுனால பிளட் பிரஷர்ன்னு சொல்லக்கூடாது. அந்த செவ்வாய் சூசாண்டா இருப்பாரு, செவ்வாயோட இயல்பே அதுதான். ஆனா அந்த செவ்வாய் கூட ராகுவோ கேதுவோ சனியோ போன்ற பாவ கிரகங்கள் இது பண்ணும்போதுதான் பிரச்சனை ஏற்படும். நம்ம குழந்தைங்களே இருக்காங்கன்னா ஒருத்தன் மட்டும் இருக்கான்னா அமைதியா இருப்பான், இன்னொருத்தன் போய் அவனை போய் நோண்டும் போதுதான் அவனுக்கு கோவம் வரும். அந்த மாதிரிதான் இந்த கிரகங்கள். சரியா? இந்த கிரகங்கள் எல்லாம் கார் மாதிரி நினைச்சுக்கோங்க சார். இந்த கிரகத்தெல்லாம் கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. நட்சத்திர கூட்டங்களை ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. வான்வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க.
இப்ப ஒரு காரும் இன்னொரு காரும் போகும்போது பிடிக்காத கார் வந்துருச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மோதும் போது ஏற்படக்கூடிய விளைவு தான் நமக்கு பிரச்சனையா உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு சொல்லலாம். 7ல சுக்கிரன். அப்ப மனைவி ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க, பழகுறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், வசீகரமா இருப்பாங்க அப்படின்னு எடுக்கலாம். ஆமா, வசீகரமா இருப்பாங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும் இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு சனி, அங்க 7ல இருக்கிறது சுக்கிரன். களத்திரகாரகன் களத்திர ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு தோஷம் அப்படி எடுத்துக்கலாம். காரகோ பாவகோ நாஸ்தி. அது ஒரு தோஷம். இதுதான் காரகோ பாவகா நாஸ்தி. களத்திர காரக கிரகம் இந்த பாவகத்திலே நின்றுருக்கான். அப்ப வந்துட்டு இவன் வந்துட்டு இந்த பாவகத்தை நாஸ்தி பண்றான் அப்படின்னு போதாத குறைக்கு நம்மால் வேற அங்க பாக்குறாரு. அப்போ காரகோ பாவகம் நாஸ்தி வேலை செய்யுது அப்படின்னு. சார் அப்ப ஒரு சில சொல்லுங்க சீதாமா. இப்போ சனி வீட்டுல சனியும் சந்திர வீட்லயும் சந்திரன் இருக்குல்ல, இது எது புணர்ப்பு அப்படின்னு அது புணர்ப்பு அது இல்லையா? புணர்ப்பு அப்படின்னா ஒண்ணு இந்த சனி சந்திரனும் பார்த்திருக்கணும். சரியா? 7ஆம் வீட்டுல சந்திரனும் சனி இருக்கணும். இல்ல அப்படின்னா சனி சந்திரனும் ஒரே கட்டத்துல இருக்கணும். இல்லைன்னா இந்த சந்திரனானவர் இங்க வந்துட்டு புதன் சாரத்துல நிக்கிறாரு, அவர் சனி சாரத்துல நிக்கணும். இல்ல அப்படின்னா இந்த சனியானவர் சந்திரன் சாரத்துல நிக்கணும். அப்படி இருந்தா புணர்ப்பு தோஷம். அப்படி இருந்தா புணர்ப்பு தோஷம். அப்படி புணர்ப்பு தோஷம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்க, ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா பேசி ஓகே ஆகுற மாதிரி இருக்குன்னா உடனே இமீடியட்டா கல்யாணம் முடிச்சிடணும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் பேச விடக்கூடாது. சரியா? இப்படி அவசரப்பட்டு வேக வேகமா முடிக்கணும் இந்த புணர்ப்புக்கு மட்டும். ஜாதகம் கட்டம் எல்லாம் பொருந்தி வருதுன்னா இமீடியட்டா. ஏன்னா அந்த கல்யாணம் தடைப்பட்டு நிக்கிறதுக்கு அதீத வாய்ப்பு உண்டு. அந்த புணர்ப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கடா சான்ஸ் கிடைக்கும், எதை வச்சுடா நம்ம வந்துட்டு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு. திரிகோணத்துல இருந்தாலும் அந்த புணர்ப்பு வேலை செய்யுது. திரிகோணம்னா என்ன? இங்க சனி நிக்குது அப்படின்னா இங்க சந்திரன் நிக்குது. அப்ப திரிகோணத்துல இருக்கும்போது கூட அந்த புணர்ப்பு வேலை செய்யுது. சரியா? எனக்கெல்லாம் 2 பத்திரிக்கை அடிச்சோம், 2 மண்டபம் பிடிச்சோம், 2 மண்டபம் எல்லாமே மாத்தியாச்சு. கடைசியில வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன முருகன் கோவில்ல வச்சுதான் கல்யாணம். புணர்ப்பு இருக்கு எனக்கு. புணர்ப்பு இருக்கிறவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், இந்த இட்லி கடை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை போட்டு ஹோட்டல் பிசினஸ் இந்த மாதிரி லவலவான்னு அடிக்கிற வியாபாரங்கள் தான் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவன் மைண்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்டு? சார் இந்த காரகோ பாவநாஸ்தின்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதுல வந்து பரிவர்த்தனையின் அடிப்படையில சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்காரு, இல்ல எந்த கிரகமும் அந்தந்த வீட்டுல பரிவர்த்தனையின் மூலமா ஆட்சி பெறுதுன்னா அதுக்கும் அப்படி எடுத்துக்கலாமா? ஆட்சி பெற்றுட்டாலே அது காரகோ பாவக நாஸ்தி கிடையாதுல்ல. ஆட்சியோ உச்சம் அடைஞ்சா வரணும். ஆமா, ஆட்சியோ உச்சமோ ஒரு கிரகம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது காரகோ பாவக நாஸ்தி கிடையாது, வராது. சரி, ஆனா இங்க சுக்கிரன் இங்க இருக்கான், சூரியன் எங்கெல்லாம் இருக்கான். இந்த சூரியன் வந்து இந்த சுக்கிரன் வீட்டுல எங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் மாறிடுவாங்க. மாறிட்டாங்கன்னா இங்க சூரியன் வந்துடும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அது காரக பாவக நாஸ்தி கிடையாது. ஆட்சி உச்சம் அடைந்த கிரகங்கள், சரியா, அவங்க வந்துட்டு எக்காரணம் கொண்டு இந்த காரக பாவக நாஸ்திக்கு உட்படுவது இல்லை. சரியா? புரியுதா? புரியுது சார். சார் ஒரு எடுத்துக்காட்டு சார். எடுத்துக்காட்டு மேச லக்னத்துக்கு துலாத்துல சுக்கிரன் இருந்தா அது எப்படி காரக பாவநாஸ்தி வருமா? மேச லக்னத்துக்கு துலாத்துல சுக்கிரன் இருந்தா அது எப்படி காரக பாவக நாஸ்தி ஆகும்? ஆகாதுல. ஆட்சி வீடுல ஆட்சி வீடுல அதான் வராது. நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். விருச்சிக லக்னம், சரியா, லக்னத்துக்கு 7ல புதன், 8ல சுக்கிரன். இப்ப காரக பாவக நாஸ்தி வருமா வராதா? விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 7ல புதன், 8ல சுக்கிரன். இவங்க 2 பேரும் இடம் மாத்திடுவாங்க, பரிவர்த்தனைக்கு வந்துடுவாங்க. அப்ப அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனா கருதப்படும். அப்போ அது காரக பாவக நாஸ்தி கிடையாது. சரியா?
ஓகே சார். புரியுதா? சார் எனக்கெல்லாம் ஏழு ஓவரா அன்பா இருப்பாங்க அதுதானே சார்? என்னது கா- ரொம்ப காரக பாவக நாஸ்தி அப்படின்னா ஓவரா அன்பா இருப்பாங்களா? ம் இல்ல, அப்படி அப்படி சொல்ல முடியாது. ம் நம்ம தகுதிக்கு மீறி ஏதோ ஒரு விஷயம் அதை நம்மளால ஏத்துக்கிட முடியாத மாதிரி ஒரு செயல் அங்க நடக்கும். புரியல இப்ப சார். உதாரணமா இவருக்கு சனி தானே, 7ல சுக்கிரன் தானே இருக்கு. ம் சரி, ரொம்ப ஏஜ் கம்மியா இருக்கிற குழந்தைய வந்துட்டு இவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாருங்க. அதை வந்துட்டு இவரால பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல. கம்மியான வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. இந்த அமைப்புகள் அப்படித்தான் அமையும். ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் முடிப்பேன். இவருக்கு 30, அந்த பொண்ணுக்கு 20 வயசு அப்படின்ற மாதிரி ஒரு கல்யாணத்தை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை இவரால பேலன்ஸ் பண்ணவே முடியாதுல்ல. ஆமா. அப்போ இவங்க 2 பேரும் வண்டியில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு சொட்டத்தலையா இருக்கும், சரியா? அந்த பிள்ளை நல்லா நீட்டா சம்மன்னு பின்னாடி ஏறி உட்காரும். பாக்குறவங்க எங்கேயாவது யாருப்பா அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுதான் காரக பாவகம். அப்ப அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த உதாரணம் மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு உதாரணத்தால நல்லாவும் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கொடுக்கறது தான் அந்த விஷயம், காரக பாவம். சரியா? சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சனி ஞாயிறு கிளாஸ் கிடையாது, நான் ஃப்ரீயா இருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங் வைப்போம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். உங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் சர்டிபிகேட் வந்துருச்சு, சரியா? சரி, ரைட். விஷுவல் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே தான். இல்ல, விஷுவல் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக். ஆமா, ரெகுலர் கிளாஸ் வந்துட்டு ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீக் சனிக்கிழமை ரெகுலர் பண்ணிப்போம், சரியா? நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஜாதக கணித முறைய வீடியோ ரெக்கார்டிங் போட்டு எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வீட்டுக்குமே தர்றேன். கணித முறையை நீங்க வச்சுக்கோங்க, சரியா? ஜாதக கணித முறை தர்றேன். ரெண்டுமே தனித்தனியா போட்டு விட்டீங்க. கண்டிப்பா போட்டு தரேன். ஒவ்வொன்றை பத்தியும் நல்ல டீட்டெயிலா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலா போட்டு விடுறேன், சரியா? எனக்கு ஒரு 2 நாள் பயங்கர தலைவலி. நான் நாளைக்கு 2 பேப்பர், அதுக்கு அடுத்து 2 பேப்பர் எழுதணும். இப்ப நான் முடிச்சனால அப்படியே உடனே போய் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஆயிடும், சரியா? இந்த இருக்குல்ல, இதுதான் புக்கு. புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ரைட், ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. நாளைக்கு நாளைக்கு என் ஃபிளைட் மோடுல கூட இருப்பேன் ஒரு சில நேரம், எக்ஸாம் எழுதுற நேரம். அதனால கண்டிப்பா கூப்பிடுங்க. சர்டிபிகேட் வந்துருச்சு. சர்டிபிகேட் ஃப்ரேம் போட்டு வேணும்ன்றவங்க தனிப்பட்ட முறையில அதுக்குண்டான தொகையை செலுத்தி, யார் யாருக்கு ஃப்ரேம் போட்டு வேணுமோ, ஃப்ரேம் போட்டுனா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும், சரியா? இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வந்துடும். இல்ல சர்டிபிகேட்டாவே நாங்க வாங்கிக்கிறோம், பிளைனாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிளைனா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வரும் சர்டிபிகேட். சரியா? பண்ணி கொடுக்கறது. அதனால என்ன டிஃபரெண்ட், எவ்வளவு எவ்வளவு, அதுக்கு ஃபீஸ் அது என்ன நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். எவ்வளவு பேர் நீங்க சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கிட்ட கேட்க முடியும். நம்ம ஒரு 21 சர்டிபிகேட் வரை இஷ்யூ பண்றோம். இப்போ அதுல எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்துட்டு இது பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம சென்டர்லயே வந்துட்டு இந்த பட்டமளிப்பு விழாவை ஒரு சின்னதா ஒரு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி
சரி, சார் எல்லாத்துக்குமே நம்ம மேக்சிமம் எனக்கு எல்லாருமே தெரிஞ்சு ஃப்ரேம் போட்டாதான் அது சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். சரி, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு பட்டமளிப்பு விழா மாதிரி நம்ம சங்கரன் கோயிலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு எல்லா வித்தையும் உங்க ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு எங்க வச்சுட்டு ஒரு பட்டமளிப்பு விழா வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஃப்ரேம், இந்த ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி நான் டைரக்ட் கிளாஸ் வரும்போது அதை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கேன், இடையில மெசேஜ் பண்றேன். வேற எதுனா வந்துட்டு நீங்க சொல்லுங்க, பாத்துக்கலாம்.